யூனிட் 6ல பிவைக்கு பார்த்துட்டு இருக்கோம். திருநாவுக்கரசர் பார்க்கலாம். இவர் யாருன்னா சைவ திருமுறைகள் 12ல 4, 5, 6 பாடியிருப்பாரு. 1, 2, 3 பாடினது திருஞான சம்பந்தர். இவர் 4, 5, 6 பாடியிருப்பாரு. ஸோ இவங்கள மாதிரியே எல்லாரும் 3, 3 பாடியிருந்தா 4 பேர்ல முடிச்சிருக்கலாம். ஆனா அவங்க 2 பேரும் மட்டும்தான் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. முதல் கேள்வி, தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என பாடியவர் யாருன்னா திருநாவுக்கரசர். இவர் ஃபர்ஸ்ட் சமணத்துல இருந்திருப்பாரு, அங்கிருந்து சைவத்துக்கு மாறிப்பாரு. யாருனால மாறிப்பாருன்னா இவங்க அக்கா திலகவதியாரால. இவருக்கு ஒரு கொடிய வயிற்று வலி, சூளைங்கிற ஒரு வயிற்று வலி வந்துடும், சரியாகாது. அதனால அக்கா திலகவதியார் திருநீர் பூசினால சரியானால இந்த பக்கம் வந்துடுறாரு, சைவத்துக்கு வந்துடுறாரு. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சம் என்று பாடியவர் யாருன்னா திருநாவுக்கரசர். இந்த பாட்டோட பொருளை பாத்தீங்க அப்படின்னா, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எமனே வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிப்பாரு. சும்மா இருக்கிறவளை கோபமா பாடினது அவசியம் இருக்கா? இல்ல. ஏன்னா ஏற்கனவே சமணத்துல இருப்பாருன்னு சொன்னா, அப்ப அங்கிருந்து இங்க மாறி வரும்போது அங்க இருக்கவங்க என்ன பண்றாங்க, நீ எதுக்கு அங்க போன, திரும்ப இங்கேயே வான்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வரலாம் மாட்டேன், யமனுக்கு கூட பயப்பட மாட்டேன், இனிமேல் சிவபெருமானுக்கு தான் அடியே நான் இருப்பேன்னு சொல்லி பாடுறாரு. அதனால இவர் பாட்டு எல்லாமே கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரியே வரும். தர்மசேனர் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தவர் யாருன்னா திருநாவுக்கரசர். இது மட்டும் இல்ல, இவருக்கு அப்பர், வாகீசர், இவரோட இயற்பெயர் மருள் நீக்கியார், தாண்டகவேந்தர்னு நிறைய பேர் இவருக்கு இருக்கும். இந்த தர்மசேனங்கிற பேர் எங்க இருக்குன்னா சமணத்துல இருந்தாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த இடத்துல இவருக்கு தர்மசேனர்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி அதுதான், அப்பரின் சமண மதத்தின் பெயர் என்ன அப்படின்னா தர்மசேனர். அடுத்து, திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில்லாத என குறிப்பிட்ட நகரம் எது அப்படின்னா காஞ்சி. அடுத்த கேள்வி பாருங்க. பக்தி இலக்கியம் வழங்கியவர்கள் தாச மார்க்கம் என்னும் அடிமை மார்க்கத்தை பின்பற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க. இந்த மார்க்கத்துல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, திருஞான சம்பந்தர் தான் இவர் அப்பரேன்னு சொல்லியிருப்பாரு. சரியா? ஏன்னா வயசுல மூத்தவர் இவரு, அதனால திருஞான சம்பந்தர் இவரு அப்பரேன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அப்பரேன்னு சொன்னா இவர் பையனா இருப்பாரா? பையன் அப்படின்னா புத்திரன்னு சொல்லலாம். அப்ப இவரோட மார்க்கம் என்ன அப்படின்னா புத்திர மார்க்கம். தாண்டக வேந்தன் இவருக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொன்னா, இப்ப இவரோட என்ன மார்க்கம் அப்படின்னா தாச மார்க்கம். ஆன்சர் இதுதான். அப்பரேன்னு கூப்பிட்டவர் பையன், அதனால இவர் புத்திரன், சத்புத்திர மார்க்கம். கூப்பிடப்பட்டவர் அப்பா, அப்பாவை தாசன்னு கூட சொல்லுவோம், அதனால தாச மார்க்கம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திருநாவுக்கரசர் சமணத்திலிருந்து சைவத்துக்கு அவங்க அக்கா திலகவதியால மாற்றப்பட்டாரு. திருநாவுக்கரசர் யார சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாத்திருப்பாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.